என்னது? ಜೀವ ಸಮಾಧಿ. ಹಾಂ ಹಾಂ. ಶ್ರೀ ಐರಾಧೀಶ್ವರರ ಆಲಯ. ಹ್ಞೂ ಹ್ಞೂ. 1460 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில். ராஜராஜ சோழனுடைய வழி வந்தவங்க கட்டிருந்தோம் அந்த காலத்தில். ஆஹா. இந்த ஜீவசமாதி இது உள்ள மூலஸ்தானம். ம். நீர் அப்படி பட்டு இது. ஆமாம். இன்னும் அலங்காரம் பண்ணலை. ம். முடிச்சுட்டு வந்து அப்புறம் பூஜை வந்துடுவோம். ஆமாம். கல்வெட்டுலாம் பழமையான கல்வெட்டு. ஆமாம். பள்ளி சட்டு இது. ஆமாம், புராதன கல்வெட்டு இதெல்லாம் 1000 ஆண்டுக்கு மேலே. ம். அங்கே அதுவும் பழமையானது தானே. பழமையான தான். இதை விட அப்படியா 1000 ஆண்டுக்கு மேலே இருக்கும். 1400 வருஷம். ஞானசம்பந்தம் பின்னாடி ஞானசம்பந்தம் அது ஓப்பனில் இருக்குது. அது கட்டுமானம் நடக்குது. பழசு. சரி சரி. இதில் நடக்குது. கட்டுமானம் புதுசாக நடக்குது. ஆஹா. நான் போய் வந்தாங்க. போய் வரலாமா? போகலாம்பா. போய் எப்படி என்னன்னு பார்த்துட்டு வரலாம். அது போட்டுக்காங்க 1400 ஆண்டுகள் பழமையான. ஆஹா. 1400 வருஷமா? 1400 ஆண்டுகள் பழமையான ஞானசம்பந்தருக்கு ஆ பிறகு கட்டி ஆலயம் போடு. சரி சரி. மாவட்டம் போச்சு. அந்த காலத்தில் பார்ப்பா குளம் எல்லாம் அப்படியே இது. ஆஹா. जय हनुमान. ஆஞ்சநேயர். ம். எவ்வளோ புராதன கோயில் வருவா. அதெல்லாம் சிலைகள்லாம் சிதைஞ்சு. பழைய அப்போ செஞ்சது. ம். பரவாயில்ல, அந்த காலத்துலேயே கட்டினுங்கிறாங்களே இப்படிலாம். 1400 ஆண்டுகள் பழமையான ஆமாம். அந்த காலத்து கட்டிடாங்க. ஆமாப்பா. செப்பல் இல்லை. ஆஹா. க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பழமைக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்ட வேணும்னா அந்த காம்பவுண்டு சுவர் எடு. ஆ. கல் செங்கல் போடு. இவ்வளோதான். இதை போய் பார்க்கலாம். மதில் சுவரில் உள்ள செங்கல் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட பழமை. ம் ம். இப்போ தான் பெரிய பெரிய செங்கல் இந்த மாதிரி. ஆமாம் ஆமாம். அப்போ செவுறு அகலமாகும். செங்கல் அப்படி திக்னஸ் கம்மியாக. ம். வேலைப்பாடு பாரு அந்த காலத்துலேயே. ஆமாம். 1400 ஆண்டுகள் பழமையான. இப்போல்லாம் இந்த மாதிரி கல் பண்ணுறது இல்லை. கல்லுலேயே பறிவு பண்ணிட்டு செதுக்கிங்க. கோபுரத்தை பார்க்க இங்கே பெருமாளே பிரம்மாண்டமாக இருக்குது. கோபுரமும் அப்போ கட்டுந்தே. அப்போ கட்டுனது இப்போ சின்ன மடங்கு. ஆஹா. காம்பவுண்ட் சுவர் பண்ணலாம். சிங்கிள்மா திக்னஸ் கம்மியாக தாங்க.
பழமையான கட்டுமானம். அதான் சிமெண்ட் கிடையாது, காரை ஆஹா காரை போட்டு கட்டுறது. ஓகே, ஆமாம் சவுண்டு வருது தான். அந்த செங்கலோட திக்னஸ் பாரு. ஆமாம் அது கம்மி தான். பார்த்தாவே அதனோட புராதனம் தெரியும். தான் வேலைப்பாடு விட்டுருக்கோம் கல்லு. ம் இது ஒரு மண்டபமா எப்படி பார்க்கறது, மனசெல்லாம் பதறது. ஆமாம் ஆமாம் அப்படியே மண்ணில் புதை உண்டு கிடந்துருக்கிறதுனால ஏதோ பகவானே ஏதோ உத்தரவு கொடுத்து. ஓ இங்கெல்லாம் க்ளோஸில் இருந்துச்சு அப்போ மண்ணு மாதிரி வந்து. அதான் தெரியல, மண் மூடி நிற்குது பாருப்பா. இப்போ வேலைக்காக எடுத்துன்னுக்குறாங்க. கடவுள் ஏதோ உத்தரவு கொடுத்து வேலை நடக்குது. ஆஹா மண்ணில் புதஞ்சிருந்ததை எடுத்துனுக்குறாங்க. அதுதான் தெரியுது பாரு, கல்லுங்கெல்லாம் அடி மட்டத்தில் எப்படி போட்டுருக்குறாங்க. பேஸ் அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருக்காங்க. பாரு